Hi friends, welcome to Ambika சமையல். இந்த வீடியோல வந்து வரகரிசி பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசியில செய்யறதை விட இந்த மாதிரி சிறுதானிய அரிசியில செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் செய்யறதுக்கு வந்து 1 கப் வரகரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்தா கரெக்ட்டா இருக்கும். நான் வந்து 2 கப் வரகரிசிக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். இது ரெண்டையும் ஒண்ணா போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வெச்சுக்கோங்க. இப்போ ஊறினதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி வேக வைக்கணும். தண்ணி அளவு வந்து கரெக்ட்டா வைக்கணும். 1 கப் அரிசிக்கு வந்து 3 கப் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் வந்து மொத்தமா 2 கப் அரிசி 1 கப் பாசிப்பருப்பு போட்டுருக்கேன். அதுக்கு வந்து 9 கப் தண்ணி ஊத்துனா கரெக்ட்டா இருக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சிருங்க. 3 விசில் வரைக்கும் விட்டுறலாம். 3 விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும். இதுக்கு அப்புறம் வந்து தாளிச்சு கொட்டிரலாம். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் வந்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு போடுங்க. மிளகு, சீரகம் ரெண்டுமே லைட்டா பொரிஞ்ச உடனே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணி போடுங்க. அதுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணனது. அப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. லாஸ்ட்டா ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிட்டு தாளிப்பு வாசனை வரும். அந்த டைம்ல எடுத்து நம்ம பொங்கல்ல கொட்டிரலாம். தாளிச்சு கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு இடையில உப்பு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலனா அதையும் போட்டுட்டு அது கூட வந்து இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பொங்கல் வந்து ரெடி ஆயிருச்சு. இது கூட சாம்பார் அப்புறம் உளுந்து வடை வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.